நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்டே வாக்குகளை பிரிக்கணும். நீங்க எப்படி இந்த அஜெண்டாவை கொடுத்ததே RSS தான். நீங்க அப்படி இத சமீபத்துல வன்னியரசு அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. வன்னியரசு நாங்கள் வந்துட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னதுக்காக எங்களை சொன்னாரு. பாருங்கள், நாம் தமிழர் கட்சி வந்துட்டு RSS உடைய ஒரு கிளை வங்கி அப்படின்னு எல்லாம் சொன்னார். இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏர்போர்ட்ல சந்திச்சு சால்வை போத்தி கை கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டார். இப்ப திருமாவளவன் அவர்கள் என்னன்னு சொல்லுவாரு? விசிகாங்கிறது ஓசிகாவாது. ஓசிகானா என்னது? ஓசியில நிற்கக்கூடிய கட்சி, தனித்து இயங்க முடியாமல் அவர்களாக ஒரு ஓசி சோறு திங்கிற போல நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறி கடுமையான விமர்சனம் தான் வைக்கிறேன். வலிக்குது இல்ல? அதே வழிதான் எங்களுக்கு. சங் பரிவார அமைப்புகள் உள்ள வராம இருக்கிறதுக்கு நாம் தமிழ் கட்சி அதை விட பல மடங்கு வீரியமாக வேலை செய்யும். அதை உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்கும். திமுகவை தாண்டி உங்களால பாஜக எதிர்த்து பேச முடியுதா? அப்போ உங்களுக்கு சாதி ரீதியாக உங்களை ஒடுக்குறாங்களா இல்லையா? அப்ப சாதிய வன்மத்தை ஒடுக்குவதுதான் சனாதனத்தினுடைய முதல் எதிரி. வன்மத்தை உங்களால் எடுக்க முடியல அப்படின்னாக்க திமுக தானே முதல் சங்கி. அப்ப அந்த சங்கியை கேள்வி கேட்கறது உங்களுக்கு வக்கு இல்ல. இல்ல, கடுமையான வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். நாம் தமிழர் கட்சி இல்ல, இவங்க ஓம் தமிழர் கட்சி அப்படின்னு மீண்டும் மீண்டும் எங்களை இது போன்ற விமர்சனங்களுக்கு உள்ளாக்குவார்களே. ஆனால் நாங்களும் திரும்ப விமர்சிக்க வேண்டிய நேரம் வரும். நீங்க எங்கெல்லாம் போய் கை கொடுத்துட்டு வந்தீங்க, யாரையெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு வந்தீங்கிற கேள்வியை நாங்க கேட்க ஆரம்பிச்சோம்னா அதற்குண்டான பதில்கள் ஒருபோதும் உங்களுக்கு உங்களுடைய வாயையோ மூக்கையோ முகத்தையோ எந்த மூலையில கொண்டு போய் வச்சிருந்தீங்கிற கேள்வி வரும். அப்ப அந்த இக்கட்டுக்கு அந்த ஆளாக்க வேண்டாம் என்று நாங்கள் கடந்து போகிறோம். அந்த மரியாதையை ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for PPT and MPT. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. எதிர்த்தரப்புல இருக்கவங்க எப்படா சாக்கு கிடைக்கும், எப்படா விமர்சனம் செய்யலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. அந்த ஸ்பேஸை ஏன் கொடுக்கணும்னு நம்ம அதுக்காக தவறே இல்லையா? நிறைய இடங்கள்ல நம்ம வாய் தவறி பேசியிருப்போம். நம்ம ஒரு சில செயற்பாடுகளை நம்மளுடைய அந்த ஒரு ஆங்ஸைட்டில நம்ம கொடுத்துருப்போம்ல. இல்ல, நான் உங்களுக்கு இந்த இதுல இருந்தே எடுத்து பேசுறேனே. அண்ணன் சீமான் அவர்கள் செருப்பை எடுத்து காமிச்சது ஒரு சபை நாகரிகமானு கேட்டா சபை நாகரிகம் இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனா அது வந்துட்டு கோவத்தினுடைய உண்மையான கோவத்தினுடைய வெளிப்பாடான்னு கேட்டா உண்மையான கோவத்தினுடைய வெளிப்பாடு. நீ எவ்வளவு காலத்துக்கு தான் என்ன பிஜேபியினோட பி டீம் சொல்லுவ, எவ்வளவு காலத்துக்கு தான் என்ன சங்கின்னு சொல்லுவ, சங்கின்னு சொன்னா செருப்பால் அடிப்பண்டான்னு எடுத்து காமிச்சது தான் அது. அப்போ தர்க்க ரீதியாக நீங்க வந்துட்டு சொல்லலாம், அவர் அப்படி பண்ணிருக்க கூடாதுங்க. ஒரு கட்சியினுடைய முதன்மை தளபதியாக ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதை செஞ்சிருக்க கூடாது, ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடிய நபர் செஞ்சிருக்க கூடாது, தர்க்க ரீதியாக நீங்க எடுக்கலாம். ஆனா நியாய ரீதியா எடுத்து பாத்தீங்கன்னா அண்ணன் சீமானுக்கு இருக்கக்கூடிய கோபம் தான் அவரை இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இந்த கோபம் இல்லாது போயிருந்தா, இந்த கோபம் நான் வந்துட்டு ஒரு தன்மையான நபர், எல்லாத்தையும் வந்துட்டு உள்வாங்கி கொண்டு அமைதியாக பேசக்கூடிய நபராக அண்ணன் சீமான் இருந்திருந்தா கட்சியை இவ்வளவு தூரம் வந்துட்டு வளர்த்துருக்க முடியாது. அவர் இருக்கிற கோபமும் அவருக்கு இருக்கிற ஆக்ரோஷமும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த எழுச்சியும் தான் தமிழக மக்கள் மத்தியில் அவர் கொண்டு போய் சேர்த்திருக்கு. அப்ப அந்த கோபத்தை விட்டுட்டு வாங்கன்னு சீமானன்ட்ட சொல்லவே முடியாது. அவரை நீங்க அப்படியே தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் கோவக்காரரா? கோவக்காரர் தான். அந்த கோவத்தில் நியாயம் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க எடுத்து பார்க்கணும். அந்த கோவத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை அத்தனை மக்களும் உணர்ந்து கொண்டதுனாலதான் அந்த கட்சி வளர்ந்து கொண்டே வருது. ஆமாப்பா, அவர் கோவப்படுறாரு இல்லைங்கிறது இல்ல, பட் அவர் சரியா தானே கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு எவனும் பதில் சொல்ல மாட்டானேங்கிற ஒரு பார்வை வருது இல்ல, அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு நீங்க வந்துட்டு அவர் பெண்ணை தவறா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு கனிமொழி அக்காலாம் வந்துட்டு அவ்வளவு தூரம் பேசினாங்க. அப்ப மக்களே திருப்பி கேள்வி என்னன்னா, உங்க கட்சியில இருக்கவங்கலாம் இவ்வளவு கேவலமா பேசும்போது நீங்க அதை சொல்லலையே ஏன்? அப்ப உங்க கட்சியில ஒருத்தர் வந்துட்டு என்ன வேணா ஏறி மேடையில பேசலாம், எது வேணா சொல்லலாம், அவர் மீது நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. உங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள் அதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களான்னு உங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து நீங்க கேட்க மாட்டீங்க. நாம் தமிழர் கட்சியை நோக்கி மட்டும் நீங்க அந்த கேள்வி கேட்பீங்கன்னாக்கா என்ன அர்த்தம்? அப்ப அதனுடைய உள்ளர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்துட்டு மக்கள் வெளிப்படையாக அவங்க இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்துட்டு அதை திசை திருப்புவதற்காக, அண்ணன் மீது வந்துட்டு குறை சொல்வதற்காக நீங்க எடுத்துக்கொண்டே போகலாமே தவிர அதனுடைய நியாயம், அவர் கேட்கக்கூடிய அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய ஒரு நியாயம் இருக்குல்ல, அதை உங்களால புறந்தள்ளி விட்டு போகவே முடியாது. சங்கின்னு சொன்னா செருப்பால அடிப்பேன் அப்படின்ற மாதிரி மேடையிலே சொல்றாரு. திரும்பவும் கொஞ்ச நாளைக்கு பிறகு சங்கி அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து நண்பன் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு முரண் இருந்துகிட்டே இருக்கும் சீமான் அவர்களுக்குள்ள. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது மாறிக்கிட்டே இருக்கும் நிலைப்பாடு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஒருபோதும் இல்லை. நீங்க நிலைப்பாடுல மாறிடுச்சு அப்படின்னா பாஜக கொண்டு வந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலோ, அல்லது பாஜகவுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு இடத்தில் நின்று விட்டாலோ, அல்லது அவர்கள் ஓட்டை வாங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஏதாவது ஒரு விதத்துல உழைச்சிருந்தாலோ நீங்க சொல்லலாம், நாங்க வந்துட்டு பாஜகவுக்கு துணை போயிட்டோம், நாங்க எங்களுடைய கொள்கையில மாறிவிட்டோம்ங்கிறத நீங்க சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சி பாஜகவை வீழ்த்துவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யுது.
நீங்க நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா, தேர்தல்ல நுண் அரசியல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தொகுதியில போட்டி போடக்கூடிய நபர்கள் பாஜக போட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க. இதை தோற்கடிக்க வேண்டும் என்று திமுக நினைச்சா, அந்த இடத்துல உதயசூரியன் சின்னத்துல ஒரு ஆள் நிறுத்தி அவங்களால தோற்கடிக்க முடியும். ஆனா, அந்த பாஜக போட்டியிடக்கூடிய பெரும்பான்மையான இடங்கள்ல கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுப்பாங்க. சிறிய கட்சிகளுக்கு இடம் கொடுப்பாங்க. காங்கிரஸுக்கு இடம் கொடுப்பாங்க. நீங்க போய் 2 பேரும் மோதி கொள்ளுங்கள். தமிழ்நாட்டுல பாஜகவுக்கான ஸ்பேஸ் பெருமளவுல இல்ல சார். அப்ப நீங்க அவ்வளவு மெனக்கட இப்போ வேண்டிய இந்த அவசியம் இந்த இல்லை. பாஜக எங்கவெல்லாம் வென்றிருக்குன்னு நீங்க பாருங்க. போன முறை வென்றுச்சு இல்லையா? 4 பேர் அவங்க வென்று உள்ள போயிருக்காங்கல்ல. எப்படி வென்றாங்க அப்படிங்கறத நீங்க எடுத்து பாருங்க, தெரியுங்கிறலாம். திமுக நேரடியாக அங்க வந்துட்டு உதயசூரியன் சின்னத்துல ஒரு ஆளை போட்டு வலிமையான நபரை போட்டு, என்னப்பா பாஜக 20 இடத்துல நிக்குதா, 20 இடத்துக்கும் என்னோட வலிமையான கேண்டிடேட் நிப்பாங்கன்னு சொல்லி திமுக நின்றிருந்தால் இவர்களால் வந்துட்டு வென்றிருக்கவே முடியாது. ஆனா அந்த இடங்களை எல்லாம் இவர்கள் விட்டு கொடுத்து விட்டு திமுக செய்யும். இதை மக்கள் புரிந்து கொள்ளணுங்கிறோம். ஆனா நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணும், அந்த அத்தனை இடங்கள்லையும் எங்களுடைய விவசாய சின்னம் போட்டி போடும், எங்களுடைய மைக் சின்னம் போட்டி போடும். அப்ப அந்த இடங்கள் அத்தனையிலையும் வந்துட்டு நாங்கள் பெறக்கூடிய வாக்குங்கிறது பாஜகவுக்கு எதிரான வாக்காக தான் இருக்கும். அப்ப பாஜகவுக்கு அந்த வாக்குகள் விழாமல் அந்த ஒரு டேக் இருக்குல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்டே, நாம் தமிழர் கட்சியினுடைய அஜெண்டாவே அதுதான், வாக்குகளை பிரிக்கணும். திமுக அதிமுக வாக்குகளை பிரிக்கிறது மூலமா பாஜகவுக்கான வாக்குகள். நீங்க எப்படி இந்த அஜெண்டாவை கொடுத்ததே RSS தான். நீங்க அப்படி இத சமீபத்துல வன்னியரசு அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. இப்ப 2-3 நாளைக்கு வன்னியரசு நாங்கள் வந்துட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னதுக்காக எங்களை சொன்னாரு, பாருங்கள் திமுக நாம் தமிழ் கட்சி வந்துட்டு RSS ஒரு கிளை வங்கி அப்படின்னு எல்லாம் சொன்னார். இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏர்போர்ட்ல சந்திச்சு சால்வை போத்தி கை கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டார். இப்ப திருமாவளவன் அவர்களே என்னன்னு சொல்லுவார் கேள்வி. வன்னியரசு அவர்களே சொல்லுங்க, திருமாவளவனும் நீங்க RSS சங் பரிவார் அமைப்பினுடைய ஒரு கிளையா? விசிகாங்கிறது ஓசிகாவாது அது வந்துட்டு நேரடி ஒரு கிளையா? இந்த கேள்வியை நான் நேரடியா அவருக்கு வைக்கணும்னு விரும்புறேன். ஓசிகானா என்னது? ஓசியில நிற்கக்கூடிய கட்சி, தனித்து இயங்க முடியாமல் அவர்களாக ஒரு ஓசி சோறு திங்கிற போல நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறி கடுமையான விமர்சனம் தான் வைக்கிறேன். அவர் எங்களை வைக்கும்பொழுது எங்களுக்கு வலிக்காதா? அப்ப அவர் எங்களை கொண்டு வரும்போது எங்களை வந்துட்டு ஒரு நாக்பூர் கட்சின்னு அவர் சொல்லும்பொழுது எங்களுக்கு வலிக்காதா? அப்ப அதே விமர்சனம் அவர் மீது வைக்கும்போது நீங்க அதை வந்துட்டு அது உங்களுக்கு வலிக்குது, உங்களுக்கு வந்தா அது வந்துட்டு ரத்தம், எங்களுக்கு வந்துட்டு டொமேட்டோ கெச்சப்பா வலிக்குது இல்ல? அதே வழிதான் எங்களுக்கு இருக்கும். நீங்கள் எப்படி பாஜகவை எதிர்த்து இங்கே களமாடி கொண்டிருக்கிறீர்களோ அதை நாங்கள் மதிக்கிறோம். அதை விட வீரியமாக தனித்து களத்தில் நின்று அதே பாஜகவை வீழ்த்துவதற்கு இங்கே இந்த சங் பரிவார அமைப்புகள் உள்ள வராமல் இருக்கிறதுக்கு நாம் தமிழ் கட்சி அதை விட பல மடங்கு வீரியமாக வேலை செய்யுது. அதை உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்கும். உங்களால வேலை செய்ய முடியல, உங்களால எதிர்த்து பேச முடியலன்னா வாயை மூட்டு சும்மா இருக்கும். திமுகவை தாண்டி உங்களால பாஜக எதிர்த்து பேச முடியுதா? இப்போ உங்களுக்கு சாதி ரீதியாக உங்களை ஒடுக்குறாங்களா இல்லையா? திமுக எதிர்த்து உங்களால பேச முடியுதா? அப்ப சாதிய வன்மத்தை ஒடுக்குவதுதான் சனாதனத்தினுடைய முதல் எதிரி. அந்த சாதிய வன்மத்தை உங்களால் எடுக்க முடியல அப்படின்னாக்கா திமுக தானே முதல் சங்கி. அப்ப அந்த சங்கியை கேள்வி கேட்கறது உங்களுக்கு வக்கு இல்ல, வாய் வரல. இப்ப இந்த கேள்வியெல்லாம் நாங்க கேட்க வேண்டியது இருக்குல்ல. நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய அண்ணன் வந்துட்டு விசிகாவை விமர்சிக்க கூடாது என்பதற்கு எங்களை அவ்வளவு தூரம் கடுமையாக திட்டுவார். கடுமையான வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். நாம் தமிழர் கட்சி இல்ல, இவங்க ஓம் தமிழர் கட்சி அப்படின்னு. அதுதான் சொல்றேன். நீங்க அவர் எங்களை ஓம் தமிழர்னு சொல்றதா இருக்கட்டும், நாக்பூர் கட்சின்னு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் எங்களுக்கு உண்டான கோவத்தையும் வன்மத்தையும் உண்டாகுது. புரியுது. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை என்னன்னா, சொந்த ரத்தங்களுக்குள் சண்டை போட்டு நம்ம வந்துட்டு இங்க எதையும் சாதிக்க போறது இல்லை. அண்ணன் சீமான் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு அறிவித்து கொண்டிருப்பது அதுதான். நாங்கள் இங்கே பாமகவையோ விசிகாவையோ மற்ற கம்யூனிஸ்டுகளையோ இவர்களை எதிர்த்து அரசியல் செய்வதற்காக இங்க வரல. தமிழ் தேசியம் என்ற ஒரு சித்தாந்தம் இங்க தமிழ்நாட்டில் தேவையா இல்லையாங்கிறதான் கேள்வி. அந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை மக்கள் கட்சியாக, மக்கள் ஒரு இயக்கமாக மாற்றி வெற்றியை நோக்கி கொண்டு போய் திராவிடம் என்ற முகமூடியில் எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் இந்த ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலிருந்து தமிழர்களை விடுவிச்சு கொண்டு வர்றதுதான் தமிழ் தேசியத்தினுடைய எங்களுடைய கட்சியினுடைய இலக்காக இருக்கு. அப்ப இந்த விடுதலை நோக்கிய போராட்டம் தான் நாம் தமிழ் கட்சியினுடைய போராட்டம். அதில் இவர்களை எல்லாம் நாங்கள் கடந்துட்டு போகணும்னு தான் நினைக்கிறோம். மீண்டும் மீண்டும் எங்களை இது போன்ற விமர்சனங்களுக்கு உள்ளாக்குவார்களே ஆனால் நாங்களும் திரும்ப விமர்சிக்க வேண்டிய நேரம் வரும், உறுதியாக வரும். அப்போ உங்களால் தாங்க முடியாது. நாங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் இல்லை. நீங்க எங்கெல்லாம் போய் கை கொடுத்துட்டு வந்தீங்க, யாரையெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு வந்தீங்கிற கேள்வியை நாங்க கேட்க ஆரம்பிச்சோம்னா அதற்குண்டான பதில்கள் ஒருபோதும் உங்களுக்கு. நீங்கள் கொடுத்த வாக்குமூலங்களை எடுத்து ஏன் இப்படி சொன்னீர்கள் முன்னாடி அப்படிங்கிற கேள்வியை நாங்க கேட்டோம்னா உங்கள்கிட்ட பதில் இல்லை. உங்களுடைய வாயையோ மூக்கையோ முகத்தையோ எந்த மூலையில கொண்டு போய் வச்சுக்கீங்கிற கேள்வி வரும்.
அப்ப அந்த இக்கட்டுக்கு அந்த ஆளாக்க வேண்டாம் என்று நாங்கள் கடந்து போகிறோம். அந்த மரியாதையை அண்ணன் வன்னியரசு அவர்கள் காப்பாற்றிக் கொள்ளணும்னு நான் கேட்டேன். ஓகே. அண்ட் சமீப காலகட்டத்துல நிறைய ஆடியோ இது எல்லாமே வைரல் ஆச்சு நாம் தமிழர் கட்சி. இது திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சி மீது ஒரு அவதூறு பரப்புறதுக்காக பரப்பப்பட்ட ஆடியோக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதன் பிறகு நிறைய பேர் கட்சியில இருந்து வெளியேறினாங்க. இது எல்லாமே கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய விவகாரம். ஆனா இது ஒரு கட்டத்துல குடும்ப கட்சியா மாறுதோ அப்படின்ற விமர்சனத்தை வெளியே போனவங்க எல்லாம் பலரும் சொன்னாங்க. கயல்விழி அவர்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அடுத்த தலைமை வந்து அவங்க தான், குடும்ப கட்சியா மாறிட்டு வருது, அப்ப மற்ற கட்சிகளுக்கும் இந்த கட்சிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, திமுகவுக்கும் அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுச்சுல்ல. ஒருபோதும் அப்படியான நிலை நாம் தமிழர் கட்சியில் வரல. ஓகே. நீங்க இப்போ வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னாக்க ஒரு அதிகார இடத்துலையோ ஒரு கட்சியினுடைய பொறுப்புலையோ ஒரு முக்கியமான இடங்கள்லையோ அன்னி கயல்விழி அவர்களை யாருமே வந்துட்டு கொண்டு போய் நிறுத்தல. ஆனா ஒரு இப்போ உதாரணம் சொல்றேனே, இப்போ நானும் கட்சியில இருக்கிறேன், என்னுடைய மனைவியும் கட்சியில இருக்கிறாங்க, 2 பேருமே இப்போ மருத்துவர்களாக இருக்கிறோம், எல்லாரும் இப்போ போறோம். இப்போ ஒரு கூட்டத்துக்குன்னு ஒரு போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மே 18 கூட்டத்துக்கு நாங்கள் இருவருமே போயிருக்கோம். அப்போ இருவரும் போயிருக்கும்போது நான் ஒரு மூலையிலும் என் மனைவி ஒரு மூலையிலுமா போய் உட்காருவாங்க? நான் எங்கே உட்காரணும், என் அருகில் தானே அவங்களும் உட்காருவாங்க, இல்லை அவங்க எங்கே உட்காராங்களோ அவங்க அருகில் தானே நானும் போய் உட்காருவேன். அப்போ 2 பேரும் இவங்க உட்காந்துருக்காங்க பாருங்கப்பா, தன்னுடைய மனைவியை கட்சிக்குள்ளே கொண்டு வர்றாரு மருத்துவர் கார்த்திகேயன் சொல்லுவீங்களா? அப்படி கிடையாது இல்லை. அதே போல தானே அண்ணனும் அண்ணியும். அப்போ அவர்கள் 2 பேரும் ஒன்றா போகிறாங்க, ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ஒரு நிகழ்வை போய் கலந்து கொள்றாங்க அப்படின்னா 2 பேரும் ஒன்றா தானே போவாங்க, ஒன்றா தானே வருவாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியவே இல்லையே. இல்ல, உங்க கட்சியில இருந்து வெளியே போனவங்க தான் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது இதையும் ஒரு நான் குற்றச்சாட்டா கேட்கிற கேள்வி சொல்றாங்க. என்னன்னா, இப்ப அன்னி அவர்கள் சொல்லி அண்ணா வந்துட்டு ஒரு கூட்டணிக்குள்ள போயிட்டாருப்பா, அன்னி அவர்கள் சொல்லி இவங்க வந்துட்டு பல கோடி ரூபாய் வாங்கிட்டாருப்பா, அன்னி அவர்கள் சொல்லி இவ்வளவு சொத்து சேர்த்துட்டாருப்பா, ஏதாவது ஒன்று சொல்லுங்கிற. அப்ப அன்னி சொல்லி இது நடந்திருக்குன்னு நீங்க ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. அப்ப அது எதுவுமே நடக்கலைங்கும் போது என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்ப அவங்க தான் இந்த கட்சியை இயக்குறாங்கிற ஒரு பிம்பத்தை நீங்க ஏன் கட்டமைக்கணும்னு விரும்புறீங்க? அப்ப அவர்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு விரிசலை உருவாக்கணும், அதுதானே உங்களுடைய அஜெண்டா. அதுதானே. அப்ப அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மனஸ்தாபத்தை உண்டாகணும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கூடாது, மூஞ்சி திருப்பிட்டு 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள 2 பேரும் இந்த மூஞ்சில அந்த மூலையில உட்காந்துருக்கணும். அவ்வளவுதானே உங்களுக்கு. 2 பேரும் அந்யோன்யமா 2 பேரும் அவ்வளோ அழகான ஒரு காதலோட அவர்கள் அழகான ஒரு குடும்பத்தோட அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறணும். ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் எவ்வளவு தூரம் தன் குடும்பத்தின் மீது அக்கறையாக இருக்கிறாருங்கிறத அண்ணன் ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்துட்டு காமிச்சிட்டே வர்றாரு. அது குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கட்சிக்குள்ள அவங்க வந்து என்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னு காட்டுங்கன்னு சொல்றோம். எந்த வேலையும் செய்யாத போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப நீங்க இதெல்லாம் தனிநபர் விமர்சனமாக வச்சுட்டே போறீங்க, அவ்வளவுதான். ஆடியோக்கள் வெளியிடுறாங்க அப்படின்னாக்க நிச்சயமாக நீங்கள் மற்ற இத்தனை கட்சிகள் இருக்கு, அது வந்துட்டு திமுக அதிமுக தவறும் சொல்றேன். நீங்க விசிகாவா இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்டா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இத்தனை நபர்களும் வாட்ஸ்அப்ல இருக்காங்களா? இருக்காங்க. குழுவில் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அவர்கள் வந்துட்டு பேசுறாங்களா? பேசுறாங்க. எவ்வளவு கொச்சையான வார்த்தைகளால் கலைஞர் அவர்கள் IAS ஆபீசரை திட்டுவார்னு நமக்கு இங்க பத்திரிகையாளர்கள் வெளிப்படையா சொல்றாங்க. கொச்சையான வார்த்தைகளால் திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதெல்லாம் நீங்க எடுத்து வெளியில விடல. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் பேசக்கூடிய காணொலிகளோ ஒருத்தர் பேசக்கூடிய குரல் பதிவுகளோ வெளில வரல. ஆனா நாம் தமிழ் கட்சியில யார் எதற்கு பேசினாலும் அட போப்பா இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தன் சொல்லிட்டா போதா, பாருங்க இவர் நிர்வாகி வந்துட்டு இதுல இருக்கிறாரு, அதிருப்தியில இருக்கிறார் நிர்வாகி அப்படின்னு சொல்லி அதை தூக்கி கொண்டு போய் ஒரு 10 யூடியூபர் உட்கார்ந்து அதை ஒரு விவாதமாக மாத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி கூண்டோடு கலைகிறது அப்படின்னு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறதுனா இதையும் அஜெண்டா ட்ரிவனாக தான் நீங்க பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நான் சொன்னது போல அண்ணனை வந்துட்டு பேசவே மாட்டோம்னு இக்னோர் பண்ணிட்டு எவ்வளவு தூரம் போனாங்களோ அவ்வளவு இத்தனை பேரும் வந்துட்டு முழு நேர வேலையாக, அவர்களோட முழு நேர வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு மருத்துவரா இருக்கேங்க, பகுதி நேரமா நான் இந்த வேலையை பாக்குறேன் அப்படிங்கிறது என்னுடைய இது இல்லையா. அது போல நான் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா இருக்கேன், இதை பாக்குறேன், நான் வந்துட்டு இதை பண்றேன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லை. அவர்களுடைய முழு நேர வேலையை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் 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 அவரை திட்டுங்கப்பா, சீமான் சீமான் அவர் இது பண்ணிட்டார், அதை பண்ணிட்டார், இது பண்ணிட்டார். அவர்களுடைய முழு நேர வேலையே அதுவாக இருக்கும்பொழுது அவர்களுக்கு சோறு போடுறது யாருன்னு கேட்டா அண்ணன் சீமான் தான். அப்ப அவங்களுக்கு எல்லாம் சோறு போட்டு எத்தனை யூடியூபர்களை நீங்க அது மாதிரி எடுத்து காட்ட முடியும்னு பாருங்க. முழு நேர வேலையாக நீங்க ட்விட்டர் பக்கங்களை எடுத்து திரும்பி பாத்தீங்கன்னா தெரியும், பல பக்கங்கள் அவருடைய வேலைகள் என்னன்னாக்கா முழு நேரம் வேற எதை பத்தியும் பேச தேவையில்லை. அவர்களுக்கு பேச வேண்டியதெல்லாம் சீமான் நாம் தமிழர், சீமான் நாம் தமிழர், இதை மட்டும் பத்தி பேசுங்க, உங்களுக்கு வந்துட்டு காசு வந்துடும், சாப்பிடலாம்,
வயிற்றை வளர்த்து வாழ்ந்து கொள்ளலாம். இவ்வளவுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜெண்டா. அதை அவர்கள் தான் பேசுவாங்க. இல்ல அதுதானே சார் கேள்வியானா, பிரதான எதிர்க்கட்சி இன்னைக்கு அதிமுக எதிர்க்கட்சி அப்படின்ற அந்தஸ்தோட உட்கார்ந்துருக்காங்க. அபிஷியலா அவங்க தான் எதிர்க்கட்சி. பாஜக வந்து இந்தியாவில மொத்தத்திலயும் அவங்க ஆளும் கட்சியா இருக்காங்க. இந்தியா கூட்டணியில திமுக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்குமே எதிர்க்கட்சி வந்து பாஜக தான். அப்படி இருக்கும்போது ஏன் நாம் தமிழர் கட்சி? ஒரே ஒரு விஷயம் தான், சித்தாந்த ரீதியாக அவர்கள் யாரும் எதிரி இல்லை. திமுகவும் அதிமுகவும் சித்தாந்தத்துல எங்க மாறுபட்டு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. காங்கிரஸும் பாஜகவும் சித்தாந்தத்துல எங்க மாறுபட்டு சொல்லுங்க. அவர்கள் இங்க ராமர் கோயில் கட்டணும்னு சொன்னாக்க திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் வந்துட்டு ராமர் கோயிலுக்கு இங்க இருந்து காசு அனுப்புறாரு. இப்போ காஷ்மீர்ல இருக்கக்கூடிய 370 நீக்குவீங்கன்னா அது நீக்கின விதம் தான் தவிர நீக்கினது தவறு இல்லைன்னு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார். பாஜகவுக்கு இவர்கள் சித்தாந்த ரீதியாக எந்த இடத்துல எதிர்ப்பா இருந்திருக்காங்கிறது நீங்க சொல்லுங்கன்னு நம்ம சொல்றோம். அதற்குண்டான பதில்கள் அவருக்கு இல்லை. அப்போ இவர்களுக்கு சித்தாந்த ரீதியாக இங்க திராவிடம் என்ற சித்தாந்தத்தை களை தெரிந்து விட்டு திராவிடம் என்பதே பொய்ப்பா, போலி சித்தாந்தம் அப்படிங்கிறத உடைச்சு திருச்சி இங்க கொண்டு வந்து நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியம் தான் இங்க தமிழ்நாட்டுக்கு உண்டான சித்தாந்தங்கிறத கட்டமைக்குது இல்ல, இது அவர்களுடைய வரலாற்றையே புரட்டி போடும் ஒரு செயல். இந்த வரலாறு எங்க உடையும் அப்படின்னா, நீங்க ஒரு முறை தமிழ் தேசியங்கிறது ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அதன் பிறகு தமிழ்நாட்டுல திராவிடம் என்ற ஒன்றே இல்லாமல் போகும். அப்படியான நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நாம் தமிழ் கட்சி. அதனாலதான் இவர்கள் எதிர்ப்பதற்கு வேற யாரையுமே எதிர்க்காம, அண்ணாமலை மீது இப்படிப்பட்ட தனிநபர் தாக்குதல் நடத்தப்படுவதில்லை, ஐயா எடப்பாடி அவர்கள் மீது தனிநபர் தாக்குதல்கள் நடத்தப்படுவதில்லை. ஆனா இவர்களுடைய எதிர்காலத்தை மொத்தமாக காலி செய்யக்கூடிய கட்சியாக எது இருக்குங்கிறத அவங்க பாக்குறாங்க. அது நாம் தமிழ் கட்சியா இருக்குது. நாங்கள் கேள்வி கேட்கறது என்னன்னாக்க, நாம் தமிழ் கட்சி இதுவரை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதா? இதுவரை எம்எல்ஏயாக ஒரு 10 பேர் 20 பேர் எம்எல்ஏவா இருந்திருக்காங்களா? அமைச்சர்களா இருந்திருக்காங்களா? கவுன்சிலரா இருந்திருக்காங்களா? கோடி கோடியா கொள்ளை அடிச்சிருக்காங்களா? கனிம வளங்களை கொள்ளை அடிச்சிருக்காங்களா? மணலை வெட்டி வித்திருக்காங்களா? இல்ல மலையை வெட்டி தின்று இருக்கிறார்களா? இல்ல பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களிலிருந்து நாங்க வந்துட்டு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக காசு வாங்கி இருக்கிறோமா? இது எதையுமே பண்ணல. இல்ல நாம் தமிழ் கட்சி மக்கள் விரோதமாக இதை செஞ்சிருச்சுங்க. மக்களுக்காக இருந்த நிலங்களை எல்லாம் நாம் தமிழ் கட்சி ஆக்கிரமிச்சிருச்சு. இல்ல நாம் தமிழ் கட்சியினுடைய நபர்கள் வந்துட்டு இத்தனை பேர் பாருங்கள் எல்லோரும் ரவுடிகள், கொலைகாரர்கள், கற்பழிப்பவர்கள் இது போல இருக்கிறாங்களா? இது எதுவுமே இல்ல. அப்ப நாம் தமிழ் கட்சியை விமர்சிக்க வேண்டிய தேவை எங்க இருந்து வருது? இது எதுவுமே இல்லாத நாம் தமிழ் கட்சியை 24 மணி நேரமும் உங்கள் முழு நேர பணியாக விமர்சிப்பதையே நீங்க பணின்னு வச்சிருக்கீங்கன்னா நீங்க யாரு? அப்ப மக்களுக்கு விரோதமாக நீங்கள் இவ்வளவு விஷயங்களை செய்யக்கூடிய நபர்கள் எதையுமே நீங்க கேள்வியே கேட்க மாட்டீங்க. மக்கள் போராட்டங்கள் எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியை நீங்க விமர்சிப்பீங்க அப்படின்னாக்க நாம் தமிழ் கட்சி எவ்வளவு பொட்டன்ஷியல் உள்ளதுங்கிறது அவங்களுக்கு புரியுது. அதனாலதான் அவங்க விமர்சிக்கிறாங்க. ஓகே, நிறைவான கேள்வி. இத்தனை ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சி களத்தில் நின்று போராடி ஒரு 8% அப்படின்ற ஒரு இலக்கை தொட்டு இருக்காங்க. ஆனா வரக்கூடிய தேர்தல்ல விஜய் அப்படின்ற ஒருத்தருடைய வருகையால இது எல்லாமே சரிஞ்சிரும் அப்படின்ற இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே போயிடும்ன்றாங்கல்ல, அதை நம்புறீங்களா? நீங்க எப்படி சந்திக்க போறீங்க? நான் இதை பல முறை சொல்லிட்டேன். ஒரு தனி நபரால், ஒரு சினிமா பிரபலத்தால் நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தி விட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அல்லது மற்ற ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்கன்னாக்கா அது ஒருபோதும் நடக்காது. இல்ல விஜய் அப்படின்ற ஒரு கேரக்டர் கூட வேண்டாமே நமக்கு. நீங்க எல்லாருமே சொல்லுங்க. தமிழக வரலாற்றிலேயே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரசியல் களத்துல 10% மேல அதிகபட்சமா மாற்று சக்தின்னு வந்தவங்க யாராலையுமே நிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. இந்திய வரலாற்றிலேயே எடுத்து பாத்தீங்கன்னா 1.1% வாங்கின கட்சி வளரலன்னு எல்லாரும் சொன்னாங்கன்னு நான் சொன்னேனா இல்லையா? அதுதானே இது. வரலாற்றை உடைத்தெறிந்து புதிய வரலாறை கட்டுவதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய பணியே. அப்ப 10% மேல வளரவே முடியாது. வரலாற்று ரீதியாக அப்படி ஒன்று இல்லை அப்படின்னாக்க அதை உடைச்செறிஞ்சு நாங்க பெரிய கட்சியா வந்து காமிக்கிறது தானே எங்களுடைய வேலை. அப்ப நீங்க இங்க அதிமுகங்கிற கட்சி 0வா தானே இருந்துச்சு. திமுகவா இருந்தபோது திமுகவுடைய ஒரு உள் அங்கமாக தானே இருந்துச்சு. அது வெளியில வரும்போது எப்படி ஒரே நேரத்தில் அவர்களால் வந்துட்டு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வளர முடிஞ்சுச்சு? எப்படி வந்துச்சு? அப்ப இந்த காங்கிரஸ் இங்க இருந்தபோது திமுகவில் ஒண்ணுமே பண்ண முடியலையே. காங்கிரஸ் தானே இங்க கோல வச்சு நின்னது. அப்ப எல்லாரும் சொன்னாங்கல்ல, திமுக எல்லாம் இங்க எப்படிங்க ஆட்சிக்கு வர முடியும்? காங்கிரஸ் தானே இங்க சுதந்திரத்துக்கே போராடி பெற்றுக் கொடுத்தது. அதை தாண்டி எப்படி வர முடியும்னு திமுக கேட்டாங்களா இல்லையா? அதை உடைத்தெறிந்து வருவது தானே வரலாறு. அப்ப வரலாறு மீண்டும் எழுதப்படும் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சியும் அதனுடைய வேகமும் அதனுடைய ஆட்சி அதிகாரமும் தான் உங்களுக்கு அதை காமிக்கும். ஒரு முறை இந்த நாம் தமிழ் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா தெரியும், இவங்களை எப்பயோ உட்கார வச்சிருக்கலாமேப்பான்னு மக்கள் ஏங்குற அளவுக்கு உண்டான ஆட்சியை கொடுப்போம். ஏன்னா நேர்மையாக நிற்கக்கூடிய ஒரு நபர், ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எவன் நிக்கிறானோ அவன் வந்துட்டு திரும்ப நீங்க வந்துட்டு காசு கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் வந்துட்டு குவாலிஃபைடா இருப்பான். நீங்க எவன்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியும்னா, நான் ஓட்டை என் ஓட்டை உன்கிட்ட இருந்து காசு வாங்காம தானே போட்டேன், அப்ப எனக்கு உண்டான வேலையை நீ செய்து கொடுக்கணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்க முடியும்னா, ஓட்டுக்கு நீங்க காசு வாங்காம போட்டாதான் கேட்க முடியும்.
அப்ப அங்கேயே ஒரு ஊழலற்ற தன்மையை எந்த கட்சி உருவாக்குதோ அந்த கட்சி தான் ஊழலற்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க முடியும். அதை நோக்கி தான் நாம் தமிழ் கட்சி சென்று கொண்டு இருக்குது. இது காலம் பிடிக்கலாம், நேரம் எடுக்கலாம். ஆனால் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி அதிகாரம் வரும்பொழுது உங்களுக்கு தெரியும், நேர்மையான ஆட்சி என்று ஒன்று நடந்தால் அது எப்படி இருந்திருக்கும். ஒரு தமிழகம் இவ்வளவு பெரிய வளங்களை கொண்ட, இவ்வளவு தூரம் மனித ஆற்றலை கொண்ட, இவ்வளவு தூரம் மூளையை கொண்ட ஒரு தமிழ் இனத்தினுடைய மொத்த நிலத்தையும் எப்படி ஒரு ஒரு என்ன சொல்றது, கனவு தேசமாக மாற்றி இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி முறையில பார்ப்பீங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்க ஒரு கட்சி இப்போ உள்ள வந்துருச்சு, கமலஹாசன் வந்துட்டாரு, தினகரன் வந்துட்டாரு, விஜய் அவர்கள் வந்துட்டாரு, இதனால எல்லாம் நாம் தமிழ் கட்சி சரிஞ்சு போகும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கு அப்பாற்பட்டு நாம் தமிழ் கட்சி நிற்கும். 100 மீட்டர் ஓடுறவங்க வேணா சுருண்டு விழுவாங்க, மரத்தான் ஓடுறவங்க 100 மீட்டர் தாண்டி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். நீங்க பாப்பீங்க 26 தேர்தல். நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for PPT and MPT. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.